சென்னை மலை கோயம்புத்தூர் விட்டு வைக்கலிங்க. சென்னையில் கிளம்பின புயல் கோயம்புத்தூர் வரைக்கும் அடிக்குது. காலையிலிருந்தே வந்துட்டு மேகம் முகிலுமாக இருக்குது பாருங்கள். அப்படி மலை தூரல் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் வாழைக்காட்டுக்கு கீரைக்காட்டுக்கெல்லாம் தண்ணி கட்ட தேவையில்லை. அந்த விதத்தில் வந்துட்டு என்னுடைய கோழி கிளம்பி தீன் போட போகிறேன். காலையில் 9 மணி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்துட்டு மழை வருதுன்னு பாருங்கள். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி செய்தியில் எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். என்னுடைய கோழி எல்லாமே மேவு திங்கிறக்கு வந்துட்டாங்க பாருங்கள். நிறைய பேர் வந்துருக்குறாங்க பாருங்கள். எல்லாருமே வந்துருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய புறாவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வருவாங்க பாருங்கள். என்னுடைய புறாவையும் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஆடு மாடு கோழி வளர்த்துறப்ப வந்துட்டு அந்த கோழிகள் வந்து நம்ம கூடயே ஓடியாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாருமே கூட ஓடியாடுறாங்களா. அப்படி இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். நல்லா அழகாக எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பு ராய் மக்காசோளம் இந்த மாதிரியான தீவனங்கள் தான் கொடுக்க போகிறோம். மற்ற நாளையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்ச தீவனங்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மழை சமயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பு ராய் மக்காசோளம் இந்த மாதிரி ராவாக இருக்கிற தீவனங்கள் கொடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னுடைய கோழி பண்ணையில் வந்துட்டு நிறைய மரங்கள் வச்சிருக்கிறேன். பப்பாளி மரங்கள் விவசாயிகள் வச்சோம் அப்படின்னாவே அதில் வந்துட்டு நிறைய வருமானங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பப்பாளி பழம் 20 ரூபாய்க்கு விற்றா கூட நம்மளுக்கு காசு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மரமாட்டம் வச்சிருக்கிறேன் பப்பாளி மரம். அது போகவே வந்துட்டு ஒரு 100 மரம் 120 மரமாட்டம் வந்துட்டு எங்கள் தோட்டம் ஃபுல்லாமல் வச்சிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படி என்னுடைய கோழிகள் பாருங்கள். நம்ம வர வந்துட்டு பின்னாடியே வருவாங்க பாருங்கள். நீங்கள் ஏமாந்து ஓடிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே கூட ஓடி வருவாங்க பாருங்கள். நல்லா அழகாக இருக்குதா. ஸோ சூப்பராக இருக்குங்க கோழிகள் வளர்த்துறது அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நம்மளுடைய கோழி பண்ணையில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி சம்மந்தமான விவசாய சம்மந்தமான வீடியோ போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருக்கிறீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலெல்லாம் பார்க்கலாம் வாங்க.